படம் அது வந்து எப்படி இருக்கு? அப்போ அவர் கஷ்டப்படுறதா கண்டிப்பாக நல்லா தான் ஓடும். கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் இருக்கு. பாத்தீங்கன்னா சமீபத்தில் அருள்நிதியும் ஒரு படம் பண்றாப்புல. சரிங்களா, நீங்க விக்ரம் படத்துக்கு போவீங்களா இல்லை இவர் படத்துக்கு போவீங்களா? அப்படி சார் எடுத்துக்கிட்டு பாரஞ்சி சார் எடுத்துக்கிற டைரக்டர் அவர் படம் ராமா ஓடும். நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அது வந்து இது வந்து சோசியல் ஆக்டிவிட்டியா எடுக்கிறது இருக்குமா? 100 வருஷம் வெற்றி இல்லையா? நான் பார்க்கத்தே கிடையாதுங்க, நாடகம் சீரியல் பார்க்கத்தேன். சரிண்ணா, ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது 15ஆம் தேதி. தாங்கள் அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து எப்படின்னா? விக்ரம் வந்து ஒரு நல்ல எடிட்டரு, அவங்க வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிண்ணா, இப்போ வந்து நீங்கள் சொல்றீங்க ரஞ்சித் வந்து நான் பார்த்து மெட்ராஸு நிறைய படம் வந்து அட்டகத்தி நிறைய பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது, எல்லா படமும் நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. சரிங்களா, ஓகேங்களா. இது வந்து இப்போ வந்து விக்ரம் படம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா பரதேசி படம் பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அதே கான்செப்டில் தான் இந்த படமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட எதுவும் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாம். சரிண்ணா, அடுத்தது என்னன்னா விக்ரம் வந்து இப்போ நிறைய படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோல்வியாக தான் கொடுத்துருந்தாரு. இந்த படம் வந்து தங்கலான் படம் வந்து எப்படின்னா இருக்கும்? இது கொஞ்சம் வெற்றி படமாக தான் அமையும். எதனால நீங்க அதை சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் விக்ரம் வந்து எல்லா படமும் வந்து அன்னியன் இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாமி அது மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிண்ணா, ஓகேண்ணா. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அருள்நிதியும் ஒரு படம் பண்றாப்புல. சரிங்களா, நீங்க விக்ரம் படத்துக்கு போவீங்களா இல்லை இவர் படத்துக்கு போவீங்களா? அது அந்த டயத்துல எந்த படம்? ஏன்னா டிமாண்டி காலனி 2 வருது, அதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? அந்த டயத்துல எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ ரெண்டுமே ஒரே டைம்ல தான் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு நாள் அது ஒரு நாள் பார்க்குற மாதிரி தான். சரிண்ணா, ஓகே. இவ்வளோ இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் எது? அதில் விக்ரம் படமா இல்லை அருள்நிதி படமா? ரெண்டு படம். விக்ரம் படம். விக்ரம் படம் ஏன் எதனால சொல்றீங்க நீங்க? விக்ரம் ஒரு நல்ல ஆக்டர், நல்லா நடிப்பாங்க, அது நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதுக்கு. ஓகே, அப்போ அருள்நிதி நல்லா பண்ண மாட்டாருன்றீங்க? இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாது, அவரும் நல்லா பண்ணுவாரு. இருந்தாலும் விக்ரம் படம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. ஓகே, இப்போ ரஞ்சித் வந்து டைரக்ட் பண்ணா படம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். சரிண்ணா, அதை தவிர வேற எதனா கருத்து விக்ரமுக்கு எதனா சொல்லணும்னாக்கா நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, வேற நல்லா இருக்கும், அது மட்டும் சொல்லுங்க. சரிண்ணா, இந்த படத்துக்கு அவர் எஃபெக்ட் நல்லா கொடுத்துக்கிறாரா? உங்களுக்கு கான்செப்டா இருக்குமா? படம் பார்த்தா தெரியும் எப்படி கொடுத்துருக்காங்க என்னங்கிறது. ஒரு வாட்டி பார்த்தா தான் அதுக்கு வந்து சொல்லுங்க. சரிண்ணா, இது இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து பாக்குறாங்க, சில பேர் வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க, பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? அது படத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணலாம். அது நல்லா. ஓகே, இவருக்கு வந்து மார்க்கெட்டிங் இப்போதைக்கு ஏறுமா ஏறாம இருக்குமா? இந்த படத்துக்கு அப்புறமேட்டு இந்த படம் ஓடி முடிஞ்சு வரைக்கும் ஹிட் ஆயிடுச்சு, மார்க்கெட்டிங் ஏறுமா ஏறாது அவருக்கு? அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க அந்த படத்தை பொறுத்து தான் இருக்கு. இப்போ விக்ரம் படம் வேற ரிலீஸ் ஆக போகுது, தங்கலான்னு. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து எப்படின்னா? விக்ரம் படம் பொறுத்தளவுக்கு எல்லா படம் நல்லா ஓடும். ஓடும். பாரஞ்சி சார் இருக்கிறனால எல்லா படம் நல்லா இருக்கும். சரி, அவர் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே நல்லா நல்லா இருக்கு சார். பாரஞ்சி நல்லா இருக்கு சார். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இது வந்து படம் வந்து பார்த்தாக்கா வந்து பரதேசி எடுத்தாங்க தெரியுமா படம்? பாலா சார் எடுத்தார்ல, அதே மாதிரி கான்செப்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது விக்ரம் சாரை பொறுத்தவரை படம் வந்து எந்த ஒரு கான்செப்ட்ல தான் போடும் சார். அதெல்லாம் படம்லாம் ஓடிது சார். ஓகே, எந்த கான்செப்ட்ல தான் ஓடும் சார். இல்ல இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா 2-3 படம் வந்து ஃபிளாப் தான் எல்லாமே. அப்படி சார் எடுத்துக்கிற பாரஞ்சி சார் எடுத்துக்கிற டைரக்டர் அவர் படம் ராமா ஓடும். சரி, நான் எல்லாமே அவர் எடுத்த படம் எல்லாமே டைரக்ஷன் பண்ணது எல்லாமே ஓகே, பரவாயில்ல, எல்லாமே ஒற்றிகமா ஓடும், அது பிரச்சனை கிடையாது. சரிங்களா, இந்த படத்துல வந்து அவர் எதனா புதுசா எஃபெக்ட் எதனா போட்டிருப்பாரு வேற எதனா? மெட்ராஸ் படமா இருக்கட்டும், அட்டகத்தியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுல வந்து எஃபெக்ட் எல்லாம் அதிகமா இருந்துச்சு. விக்ரம் படம்னால எஃபெக்ட் அதிகமா கொடுத்துருப்பாரு. கொடுத்துருப்பாரு சார். மாற்றம் அவர் வந்து நடிகர்கள் வந்து பொறுத்தளவுக்கு எல்லா வித்தியாசமா நடிப்பாரு தெரியுமா? இது வித்தியாசம் பண்ணிருப்பாரு, வித்தியாசமா பண்ணிருப்பாரு. சரி, நான் இவருக்கு வந்து இந்த படத்தினால வந்து படம் வந்து வெற்றி அமையுமா? வெற்றி கன்ஃபார்ம் அமையும். சரிங்க, அதுக்கப்புறம் இவரோட மார்க்கெட்டிங் ஏறுமா? விக்ரம் சாரோட சார் மார்க்கெட்டிங் நல்லா சார் இருக்கு போதுங்க. சரி, அவரை பத்தி இன்னும் வேற எதனா உங்களுக்கு தெரியுமா? அவரு படத்துல இருந்து நான் சேது படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் படம் எல்லா படமும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவர் மாற்றங்கள்லாம் பண்ணாரு, வித்தியாசமா ஒரே கேரக்டர்ல பண்ண முடியாது, வித்தியாசம் மாறி பண்ணாரு. அதனால படங்கள் பிடிக்கலாம் இருக்கும். சரி, அதை தவிர்த்து வேற எதனா விக்ரம் தவிர? விக்ரம் சார் படம் வந்து விக்ரம் சாரை பொறுத்தளவுக்கு ஒரு நடிகர் மட்டும் தான், பாக்கி எதுக்கும் கிடையாது. நடிகர் மகா நடிகர் தானே அடிப்பாரு. சரி, நான் இப்ப அருள்நிதி படமும் வருது. சரிங்களா, 15ஆம் தேதி அருள்நிதி படமும் வருது. சரி, டிமாண்ட் காலனியும் வருது, 2 வருது. சரிங்களா, அது வந்து அதுக்கு எஃபெக்ட் என்ன சொல்லுவாங்க மக்கள்? ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல வருது, பாத்தீங்கன்னா ஒரு 4 படம் வருது. சரி சார், எந்த படம் வந்தாலும் 2 படம் வந்தாலும் அவர் மார்க்கெட்டிங் கொடுத்தா அவர் ரசிகர் பொறுத்தவரை ரசிகர் பார்ப்பாங்க. நார்மலா ஒரு படம் ஓடும், எப்பவும் ஓடும் போது ஓடும்.
சரிண்ணா இப்போ நீங்க இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து அருள்நிதி படத்துக்கு போவீங்களா இல்ல விஜய் இவர் படத்துக்கு விக்ரம் படத்துக்கு போவீங்களா? விக்ரம் சார் படத்துக்கு போவோம் சார். ஏன்னா உங்களுக்கு விக்ரம் சார் அப்பெல்லாம் பிடிக்கும். எனக்கு மாற்றம் வித்தியாசம் நடிக்கிறனால அவர் பிடிக்கும். ரொம்ப அதனால அந்த படத்தை பார்த்து எனக்கு விருப்பமா இருக்கு. எனக்கு ஒரே கேரக்டர் பண்ண மாட்டாரு. ஒரு மாறி மாறி பண்ணுவார் வித்தியாசமா. எல்லாமே கேரக்டர் எல்லாம் மாறி மாறி பண்றாலும் அவர் பிடிக்கும், நல்லா இருக்கும். சரி, இதுல வந்து இதுலயே வந்து இமான் காலையிலே பாத்தீங்கன்னாக்கா பேய் எஃபெக்ட்லாம் அதிகமா போட்டுக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் மக்களோட கருத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த படமும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆமா சார். சார் திரும் சார் பொறுத்தவரைக்கும் வந்து படம் பெரிய வாய்ப்பு இல்லை சார். படம் எப்போதுமே நல்லா இருக்கும். அதனால வந்து படத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. நீங்க ட்ரையல் பாத்தீங்களா? பாத்துருக்கேன் சார். நல்லா இருக்கும். ஓகே. ஆனா இப்போ விக்ரம் வந்து 15ஆம் தேதி தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து எப்படின்னா? எதிர்பார்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா அது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாரஞ்சி டைரக்ஷனு. சரிண்ணா. ஸோ அது ஒரு நல்ல கான்செப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது வந்தாதான் தெரியும். இப்போ சமீபத்தில் வந்து பரதேசின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? சரிங்களா, அதே கான்செப்ட் தான் இதுவும் மக்கள் நிறைய எதிர்பார்ப்பு. இல்ல அது வேற இது வேற. பரதேசி எடுத்த ஜென்ரேஷன் வேற, இப்போ எடுக்கிறது வேற. நிறைய டிஃபரெண்ட் இருக்கும் அதுல. ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அதே ஊர்ல தான் எடுக்கிற மாதிரியே இருக்குது, அதே கெட்டப்ல தான் ஓலக்கொட்டா எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. இல்ல அது அந்த அட்மாஸ்பியருக்கு எப்படி இருக்குமோ அப்படிதானே இருக்கும் எல்லா பிளேஸும். இப்போ நம்ம ஒரு எப்படி சொல்றது, மலையில வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க அதே கான்செப்ட்ல தான் போட்டு எடுக்க முடியும். அதுக்கு நம்ம பில்டிங்கா கட்டி எடுக்க முடியும், அந்த இடத்துல எடுக்க முடியாது. இல்ல இப்ப விக்ரம் வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய படம் வந்து எதுவுமே இல்ல, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய படம் அதுக்காக ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்காரு. பார்ப்போம், அதுக்காக நிறைய பாடி டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சரிங்களா, அதுக்கு மேல அவரு இல்ல இப்ப வந்து படம் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஏறுமா விக்ரமுக்கு இந்த படம் முடிஞ்ச பிறகு? மார்க்கெட்டிங்லாம் அவருக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். விக்ரம் வேண்டாம், சும்மா 10 படம் பிளாக் கொடுத்தாலும் ஒரு படத்துல எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆளு, பிரச்சனை இல்லை. சரி, விக்ரம பத்தி வரைக்கும் எதுவும் பெருசா இது பண்ணி தேவையில்லை. இப்ப ராயன் படம் வந்துச்சு, ஸோ அதோட வந்து ஹிட் நல்லா கொடுக்குன்றீங்களா இந்த படம்? ராயனு ஃபேமிலி கான்செப்ட் இது நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அது வந்து இது வந்து சோசியல் ஆக்டிவிட்டியா எடுக்கிறது தங்கலாம். இது ராயன் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங். ஸோ அதனால வந்து நம்ம இது வந்து கம்பேர் பண்ணிலாம் சொல்ல முடியாது. அது எனக்கு தெரிஞ்சு தங்கலாம் நல்லா இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு கேட்கல. இது வந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா போகுமா? ஏன்னா வந்து அது 1000 கோடினாங்க. சரிங்க, அது போட்ட காசு எடுத்தாச்சு. இந்த படம் எடுக்க மாட்டாங்களா? டெஃபினெட்லா எடுத்துருவோம். ஸோ வேற எதனா சொல்ல விரும்புறீங்களா விக்ரமுக்கு? எல்லாம் சியான் வந்தாலே போதும், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்களா. அப்போ ஆடியன்ஸ் அதுக்கோசம் வெயிட்டிங்ல இருக்கிறாங்கன்றீங்களா? கண்டிப்பா, அதுக்காக தான் 15க்காக தான் வெயிட்டிங் எல்லாம். ஸோ தங்கலான் படத்துக்கோசம் வெயிட்டிங் எல்லாமே. சரி, அதுக்கப்புறமேட்டு அருள்நிதி நடிச்சார்ல டிமாண்ட் காலனி 2, அது எப்படி இருக்கும் உங்களோட கருத்து? அந்த படம் அது நான் பார்க்கல, எனக்கு அதனால ஐடியா இல்லை அதுல. இல்ல அது இப்போ நான் இப்போ வந்து ஏன்னா புது கான்செப்ட்ல நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து சும்மா நான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல பிரதர், அதை நான் பார்க்கல. அது டிமாண்டிக்காலி அருள்நிதி படம் நான் பார்க்கல. மோஸ்ட்லி அதிகமாக படம் வந்து பெரிய ஆக்டர் அது மாதிரி எடுத்தா மட்டும் தான் பார்ப்பேன். சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சரி ப்ரோ, இப்போ பா ரஞ்சித்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் இது வரைக்கும் எல்லாமே படம் எல்லாமே ஹிட்டா தான் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நல்ல டேரக்டர் தான், நல்லா தான் எடுக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எடுத்த படம் நல்லா தான் இருக்கு. நல்லா ஸோ நல்லா தான் இருக்கும், அவ்வளோதான். சரி ப்ரோ, வேற எதனா விக்ரம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது? வேற ஒன்றும் இல்லை, எனக்கு அவ்வளோ. சரி, 15ஆம் தேதி தங்கலான் ரிலீஸ் ஆக போகுது விக்ரம் படம். அதை பத்தி உங்களோட கருத்து எப்படின்னா? அவர் படம்னாவே அது வெற்றி தான் உருவாகும். எது நடிச்சாலும் அது நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வசமா இருக்கும். எதுவுமே பார்த்தீங்கன்னா அவர் எந்த வேஷம் கொடுத்தாலும் அந்த வேஷத்துல ரெடி ஆகும். சரிண்ணா, மற்றபடி ஒன்றும் சொல்றது இல்லை. அவருக்கு நீங்க நடிப்பு எந்த நடிப்பு கொடுத்தாலும் அது அவருக்கு அவங்க எடுக்கிற டேரக்டரும் அவங்க நல்லதா தான் இருக்கு. சரிண்ணா, இப்போ வந்து பா ரஞ்சித் வந்து ஒரு 4 படம் ஹிட் படம் தான் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த படமா அது இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். கிட்டதான் மக்கள் எதிர்பார்ப்பு கூட இருக்குமா? கண்டிப்பா இருக்கு, இந்த படம் கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா இருக்குமா? இப்போ உண்மையிலே வந்து இப்போ பரதேசின்னு ஒரு படம் பாத்தீங்களா, பாலாது டைரக்ஷன் பண்ணி. ஸோ அதே கான்செப்ட்ல தான் இருக்குதுன்னு மக்கள் சொல்றாங்க நிறைய பேர். அதோட கருத்து என்னன்னா இருக்கும் உங்களுக்கு? பரதேசி மாதிரி தான் இருக்குங்களா? ஆமாண்ணா, இவர நடிப்புக்கு போயிட்டாரு, அந்த கான்செப்ட் போயிடுவாப்ல விக்ரம். ஓகேண்ணா, அதனால வந்து அவரை பத்தி எந்த வராது. அதே மாதிரி டேரக்டரும் அது அவர் எடுக்கிற படம் ஃபெயில் ஆகாது, நல்லா பாஸ் ஆகுது. சரிண்ணா, இப்போ விக்ரம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? அவர் எங்களுக்கு பிடிச்ச ரசிகர் தான், நடிகர் தான் சொல்லுங்க. விக்ரம் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்? இல்ல, விக்ரம் எனக்கும் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா வந்து அவரு எந்த கேரக்டர் போனாலும் அந்த கேரக்டர் அப்படியே ஆயிரும். அப்படி
அந்த கேரக்டருக்கு அதுமே சரி நான் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப வந்து சமீபத்துல அவர் வந்து நிறைய படம் பண்ணாரு. எல்லா படமும் பாத்தீங்கன்னா எதுவுமே ஓடல, பிளாப் தான் ஆயிருக்குது. இந்த படம் அது மாதிரி இருக்குமா? தங்கலாம் நல்லா ஓடுமா இல்ல பிளாப் ஆகுமா? எந்த படங்க பிளாக் ஆயிருக்கு? ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 படம் நடுவில் வந்து ஓடல. நான் 2-3 படம். அதான் எந்த படம்னா? அதுதான் சொல்ல நடுவில் போய் பாருங்க, நீங்களே போய் பாருங்க. உண்மையிலே இந்த படம் அப்படி வராது. ஆண்டோன்னு தான் கேட்கும். இந்த டீப் பாஸ் ஆகி பொன்னியின் செல்வன் எல்லாமே எல்லாம் சேர்ந்து நடிச்சாங்க. அது ஆமாண்ணா. அதான் எந்த நடிப்பு போனாலும் அந்த நடிப்பு நல்லா எப்பயும் எதுலயுமே ஒத்து போயிடணும். எந்த கேட்டு கொடுத்தாலும் அவர் நல்லா நடிப்பார். சரி, விக்ரம் தவிர்த்து வேற என்ன தெரியும் உங்களுக்கு விக்ரம் பத்தி நிறைய? அதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு நடிப்பை கொடுத்தா அந்த நடிப்பு நடிக்க காசி பணம் கொடுத்தா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கல. அது சேவத்திலேயே பைக் மாதிரி பண்ணாப்புல அந்த அந்த கேரக்டர் தகவல் அதை நடிச்சுவாரு. சரிண்ணா, அதுதான் இப்ப அது கேடல. ஏன்னா வந்து இப்ப இதுக்கப்புறமேட்டு வந்து விஜய் வந்து கம்பல்சரி வந்து அரசியலுக்கு போயிடுறாரு. சரிங்களா, இப்ப வந்து விஜயோட இடத்த வந்து நிறைய பேர் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா, இப்ப வந்து பிரசாந்த் வந்து படம் பாத்தீங்கன்னா 50வது படம் அவங்க அப்பா எடுத்தாரு. வருது இல்ல படம் ஓடிச்சது. சரிங்களா, படம் வந்து ஓடிச்சு. 50வது படம் எடுத்தாங்க. சரிங்களா, அந்த படம் பாத்தீங்கன்னா அந்தகன்னு. சரிங்களா, மக்கள் கைப்பு வந்து அப்பா வந்து இதுக்கப்புறம் டைரக்ஷனே பண்ணக்கூடாது, படத்தை எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் மக்கள் சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி விக்ரம் வந்து விஜய் இடத்த பிடிப்பாரா? உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? சரிங்களா, சியான் விக்ரமுக்கு பதவி வேணாம். இப்போ அடுத்தது தளபதி விஜய்ன்ற பதவி ஒரு குடிப்பாரா இந்த படத்துல? அவருக்கு பதவினா பதவி இல்லைனாலும் அவர் கேரக்டர் நிற்பாரு. அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இல்ல, அவருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. அவருக்கு ஒரு தனி இடம் இருக்குல்ல. இப்ப தங்களால் மக்கள் மனசுல நின்றுட்டாரு. ஓகேண்ணா, அந்த பதவி அதை மட்டும் தான் வச்சு அவர் பதவி கிடைக்காது. இல்ல இப்ப மக்களோட கருத்து எப்படின்னாக்கா, இந்த படம் ஓடி வெற்றி அடைஞ்சாதான் அடுத்ததுக்கு கட்டத்துக்கு அவர் போக முடியும். அதனால கேக்குறேன், உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? இது வெற்றியா தான் இருக்கும். வெற்றி இருக்கும்ன்றீங்களா? உண்மையில எதை வச்சு நீங்க சொல்றீங்க கான்செப்டா? எனக்கு அது புரியல. அதுதான் என்ன சொல்றேன்னா 100% அவர் ஆகட்டும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரே போந்துருவாரு. சரிண்ணா, எதனால சொல்றீங்க? இல்ல ரஞ்சித் எடுத்தனால படம் நல்லா இருக்கும்ன்றீங்களா இல்ல விக்ரம் நடிச்சனால படம் நல்லா இருக்கும்? இணைஞ்சாவே. சரிண்ணா, இப்ப எப்படின்னா இப்ப வர படங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா? அதிகம் பாக்கிறது கிடையாது. சரி, 2005 முடிஞ்சு போச்சு. 2005 முடிஞ்சு போச்சு. சரிங்களா, நீங்க உங்களுக்கு யார் ரசிகன், தீவிர ரசிகன்? நீங்க யாரு? எம்ஜிஆர், ரஜினி. எம்ஜிஆர், ரஜினி. ஓகேங்களா, சரி ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாரும் அந்த காலத்துல எம்ஜிஆர், ரஜினி தான், பிரச்சனை கிடையாது. சரிங்களா, இப்பத்தி எடுக்கிற படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா? நான் பாக்கத்தே கிடையாதுங்க. நாடகம் சீரியல் பாக்கத்து அதோட சரி. டிவில மட்டும் சீரியல் பாக்குறது, இது பாக்குறது. ஆமா. சரிண்ணா, நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்க? பட்டுத்தொழில். புரியல. பட்டு போடவா நேரம்? பட்டு போட நேரம். சரி ஓகே, இப்ப அதை பண்றீங்களா இல்ல அதை தொழில் இப்ப பண்ணிட்டே? இல்ல பண்ணிட்டு இருக்கிறேன். வேலை இருக்கும்போது இது வருவேன் கேட்டரிங்க்கு. சரிண்ணா, இப்ப எங்கண்ணா போயிட்டு வரீங்க நீங்க? எங்க கேட்டரிங் முடிச்சுட்டு வந்துக்கிறேன். சரிண்ணா, கோயம்பேடு போனேன். இப்ப கோயம்பேடு போவாங்களா? இப்போ வேற இடத்துக்கு கேட்டரிங் போனோம். வேற இடத்துக்கு கேட்டரிங்க. சரிண்ணா, உங்க வேலை எப்படின்னா டெய்லியும் கிடைக்குமா? எப்படின்னா இது கேட்டரிங் சர்வீஸ்? கேட்டரிங் அடுத்த மாசம் ஃபுல்லா இருக்குது. ஓகேண்ணா, இந்த மாசம் வீட்டுல தறி பட்டு போடவை. சரிண்ணா, இப்ப மக்கள் வந்து இப்ப கேட்டரிங் சர்வீஸ்ன்றது வந்து இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது எல்லாமே? எங்களுக்கு நல்லா இருக்கும் கேட்டரிங். இல்ல உங்களுக்கு எல்லாமே பொதுவா கேக்குறேன். நல்லா இருக்கும் சார். சரிண்ணா, இப்ப ஆடி மாசம் அதனால வந்து இப்ப கேட்டரிங் சர்வீஸ் நிறைய வருதுன்றீங்களா? எப்படி இப்போ? இல்ல இப்ப இல்ல, அடுத்த மாசம் தான், ஆவணி மாசம் தான். ஆவணி மாசம் தான் எல்லா வேலையும் வரணுன்றீங்களா? ஆமா, முகூர்த்தம் வந்தா தான் எங்களுக்கு வேலை. சரிண்ணா, வேற அப்புறம் என்னண்ணா? நம்மளோட ஊர் எந்த ஊர்னா? காஞ்சிபுரம் பக்கத்துல ஐயம்பேட்டை. காஞ்சிபுரம் பக்கத்துல ஐயம்பேட்டைங்களா? சரிங்கண்ணா.